எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 3 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து இந்த 4வது மாதம் முதல் தேதியில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தோடு வந்து உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 3 மாதங்களும் ஒரு தகப்பனர் பிள்ளையை சுமக்கிற வண்ணமாய் உங்களையும் என்னையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் அழகாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 4வது மாதத்திலும் கர்த்தர் தமது கரத்தை நீட்டி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய தீர்க்கதரிசன எழுப்புதல் ஊழியத்தோடு இணைந்து எங்களுக்கு ஜெபத்திலும் எங்களுக்கு காணிக்கையிலும் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு கதைகள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், பிரதர், இந்த 3 மாதமும் என் வாழ்க்கையில் வெட்கம், வேதனை, நிந்தை, அவமானம், போராட்டம் இவைகளுக்கு நடுவே தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நான் கேட்டிருக்கிறேன். வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது இருக்கிற ஒரு சந்தோஷம், வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற சந்தோஷம், அதை நிறைவேறுவதை என் கண்கள் பார்க்கவில்லையே என்று சொல்லி இதை பார்க்கிற நீங்கள் பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து வார்த்தை சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தின்படி இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தரும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை இத்தனை நாட்கள் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். உங்கள் வெட்கத்திற்குரிய எல்லா முக்காட்டையும் அவர் எடுத்து போட்டு உங்களுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க செய்கிற மாதமாய் இந்த மாதம் மாறும். இந்த மாதம் கர்த்தருடைய முகத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. கர்த்தர் இந்த மாதம் முழுதும் ஆனந்த கண்ணீரினால் நிரப்புவாராக. கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களுடைய இருதயத்தை பூரிப்பாக்கி சந்தோஷத்தினால் நடத்துவாராக என்று சேனைகளின் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மனதார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார்? என்னால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என்னையே நம்பி இருக்கிற ஜனம், என்னுடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஜனம், என்னை சார்ந்து இருக்கிற ஜனம், எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் என்னை விட்டு கொடுக்காமல் எனக்காக நிற்கிற என்னுடைய சொந்த ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் தைரியமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு உன்னுடைய முகத்தில் கர்த்தருடைய ஒளி, கர்த்தருடைய பிரகாசம் இறங்கி வரும். இந்த 1ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கொடுக்கிறது நல்ல வார்த்தைக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கட்டளைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. கட்டளைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. எந்த காரியம் செய்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிறது. ஒரு பெற்றோராக இருக்கிறோம் என்று சொன்னால், பிள்ளை ஒரு காரியத்தை கேட்கும் என்று சொன்னால், நாம் பிள்ளையினிடத்தில் சில காரியத்தை எதிர்பார்க்கிறதா இருக்கிறோம். என்ன கேட்கிறோம்? பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளை அடங்கி இருக்க வேண்டும், பிள்ளை நன்றாய் படிக்க வேண்டும், நாம் சொல்லுகிற எல்லா இடத்திலும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இப்படி நடக்கும் பொழுதுதான் அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், இந்த பிள்ளைக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதே போல பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதாவும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில காரியங்களும் உண்டு. ஆனால் வாக்குத்தத்தம் என்ன? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதை சுதந்திரிப்பதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய சில காரியங்களை மாத்திரம் நாம் இந்த 1ஆம் தேதி தியானித்து இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் வந்து பலிப்பதாக. முதல் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். ஏசாயா 50:7 சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். முதலாவது, கர்த்தர் இந்த மாதம் நமக்கு என்ன செய்கிறாரா? வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவர் துணை செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியங்களில் நீங்கள் தலையிட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். முதல் ஆசீர்வாதம், அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் துணையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை வெட்கப்படாதபடி அவர் பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன் துணையாய் இருக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கிற சத்துருக்களை பார்ப்போம் என்று சொன்னால், சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், எப்பொழுது இவன்
அவமானப்படுத்தப்படுவான், எப்பொழுது இவன் கீழே தள்ளுவான், எப்பொழுது இந்த ஊழியம் கீழே சாயும், எப்பொழுது இந்த ஊழியனுடைய பெயர் நாரடிக்கப்படும், எப்பொழுது இந்த ஊழியனுடைய தவறுகளை நாம் சுட்டி காண்பித்து அவர்கள் என்னவோ பெரிய பரிசுத்தவான்களைப் போலவும் இந்த ஊழியக்காரர்களோ மகா பெரிய பாவியைப் போலவும் எப்படி காண்பிக்க முடியும் என்று சொல்லி பலரும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி எத்தனை பேர் செய்தாலும் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்து அவன் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் ஒருவேளை உங்களுக்கு வெட்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், ஒருவேளை பெற்றோர் நிமித்தம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம், ஒருவேளை உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் வெட்கப்படுத்தும்படி வந்ததோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் மாற்றுவார் என்பதில் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நிச்சயம் எல்லா காரியத்தையும் அவர் புரட்டி போடுவார். எல்லா காரியத்தையும் மாற்ற என் ஆண்டவரால் ஆகும். எல்லா காரியத்தையும் மேற்கொள்ள என் ஆண்டவரால் ஆகும். எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுக்க என் ஆண்டவரால் ஆகும். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? அவர் துணை நிற்கிறார். அவர் துணையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு துணையாயிரும், ஆண்டவரே என்னோடு கூட இரும் என்று நாம் அவரை வருந்தி அழைக்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 6வது வசனம் சொல்லுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை? அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கண்ணோக்கிறதுக்கு நிறைய காரியம் உலகத்தில் இருக்குது. என்ன காரியம்? பக்கத்து வீட்டு பிரச்சனை, ஊரார் பிரச்சனை, சொந்தக்காரன் வீட்டில் பிரச்சனை, அப்புறம் என்ன சொல்கிறது, சர்ச்சில் என்ன பிரச்சனை, போகிற இடத்துல என்ன பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை சொல்லி பல காரியத்தில் கண்ணோக்கி நம்ம வேதத்தை விட்டு விலகி மற்ற காரியத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கண்ணோக்கிறது. பிரியமானவர்களே, அது அல்ல. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கண்ணோக்கும் போது நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை கண்ணோக்க வேண்டும். இந்த வேத வசனத்தின் படி நீங்களும் நானும் நடந்து இந்த வேத வசனத்தை நாம் சார்ந்து கொள்வோமே ஆனால் நிச்சயம் சொல்லுகிறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் வார்த்தை வருகிறது. இன்றைக்கு ஒரு வேளை, பிரதர் இத்தனை நாட்களில் வேதத்தை வாசிக்காமல் போயிட்டேன் பிரதர், இத்தனை நாட்களில் வேதத்தை புறம்பே தள்ளிட்டேன் பிரதர், இத்தனை நாட்களில் வேதத்தை மறந்துட்டேன் பிரதர். ஒருவேளை பல யோசனைகள் வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீ கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கிப்பார், வேதத்தை வாசி, வேத வசனத்தை வாசி. எவ்வளவு வேலை இருந்தாலும் ராத்திரியில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 அவருடைய சத்தத்தை கேட்க 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 உன்னுடைய எல்லா வெட்கத்தையும் அவர் மகிமையாய் மாற்றி உன் தலையை உயர்த்துவார். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது பிரதர். டிவி பார்க்க நேரம் இருக்குது, ஃபோன் ஓட நேரம் இருக்குது, ஊர் சுத்த நேரம் இருக்குது, தேவையில்லாத வெப்சைட்டை போய் பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, தேவையில்லாத பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண நேரம் இருக்குது, கண்ட இடத்துல போய் ஊர் சுற்றுறதுக்கு நேரம் இருக்குது, வெட்டி கதை பேசுறதுக்கு நேரம் இருக்குது, இன்னொருத்தரை பற்றி குறை பேசுறதுக்கு நேரம் இருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்கணும்னு வரும்போது, கற்பனையை கண்ணோக்கும் போது, பைபிளை திறந்தா கண்ணில் இருந்து நல்லா இழுத்துட்டு தூக்கம் வருது பிரதர். இன்னைக்கு பலர் சொல்கிறாங்க, பல கிறிஸ்தவர் சொல்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே, நாம் வெட்கப்படாதபடி வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டும். இது கடமைக்கு வேதம் வாசிக்க, கதை புக்கை வாசிக்கிற மாதிரி இது ஜீவனுள்ள வார்த்தை. இதற்குரிய கணம், இதற்குரிய மகிமை, இதற்குரிய மரியாதையை கொடுத்து நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரும் நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறார் என்றும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். நீ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் நடுவிலே அவர் இருக்க விரும்புகிறார். நடு மையத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை கொண்டு வந்து வைக்க வேண்டும். இன்றைக்கு நடு மையத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில தேவையற்ற பதவியில் இருக்கிற நபர்களை கொண்டு, இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். சில கிறிஸ்தவருடைய குடும்பம் நல்லா வாய்க்கிலேயே நல்ல வசனத்தை பேசுவான், நல்ல வசனம் 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 மட்டும்தான் வாயில வரும். ஆனால் வீட்டில் முக்கியத்துவப்படுத்துறது யாரை தெரியுமா படுத்துவான்? ஊழியக்காரனை கிடையாது,
முக்கியத்துவப்படுத்துறது வேற யாரையோ ஒருத்தரை, வெளியிலேருந்து ஒருத்தரை கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு எல்லாரும் சுற்றி நின்று அவரை போற்றி புகழ்ந்துட்டு உட்காந்துருப்பாங்க. இவர் இல்லைன்னா நான் இல்லை, அவர் இல்லைன்னா நான் இல்லை. அப்படி இல்லை பிரியமானவர்களே. நம்முடைய வீட்டில் நடு மையத்தில் இருக்க வேண்டிய ஒரு நபர் இருப்பாரே ஆனால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள கர்த்தர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் நடுவிலே வந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னுடைய ஜனத்தின் நடுவிலே வந்து இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே அவர் வந்து இருக்க வேண்டும். இல்லைங்க, அவர் ரொம்ப பெரியவர், என் குடும்பத்தை சார்ந்தவர் தான், அவருக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குது, அவர் ரொம்ப பெரிய பணக்காரர், அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தாரா அவருக்கு தாங்க முக்கியத்துவம், அவர் கிறிஸ்தவராகவே இருக்க மாட்டார். ஆனால் அவரை போற்றி புகழ்ந்ததை பார்த்தா ஒரு ஊழியக்காரர் கொடுக்குற மரியாதையை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி கொடுப்பாங்க. எதுக்காக? அவருக்கு இருக்கிற பெயர் பலத்துக்கும், ஆள் பலத்துக்கும், சொத்து பலத்துக்கும். இதுக்கு தான். நன்றாய் கவனியுங்கள். அந்த மனிதன் சாகும்போது ஒன்றையும் கொண்டு போவது கிடையாது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும், முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்களா? சொந்தக்காரங்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லுங்கள், இந்த மாதிரி என் வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு விரும்புகிறோம், இந்த மாதிரி பண்ண போகிறோம் பிரதர், எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு கேளுங்க. பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் சபையின் ஊழியக்காரர்கிட்ட கேளுங்க. ஆலோசனை கேட்டு செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வெட்கப்படாமல் கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நடு மையத்தில் ஆண்டவரை வைத்து பழக வேண்டும். கடைசியாய் ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லையா. அவரை நோக்கி பார்த்தார்கள். நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வானத்தை பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை அன்னார்ந்து பார்க்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை கனப்படுத்துகிற வாழ்க்கை நமக்கு தேவை, அவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. ஒரு வேளை இத்தனை நாட்கள் ஆண்டவரை தேடாமல் விட்டுட்டோம் பிரதர், இத்தனை நாட்கள் ஆண்டவரை பார்த்து காத்திருக்காமல் விட்டுட்டோம் பிரதர், இத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டோம் பிரதர், இத்தனை நாட்கள் ஆண்டவர்கிட்ட என்னுடைய வேதனை சொல்லாமல் விட்டுட்டோம் பிரதர், இத்தனை நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் என் நேரத்தை செலவழிக்காமல் மற்ற காரியத்தில் என்னுடைய நேரத்தை செலவழித்து வீணடிச்சிட்டோம் பிரதர். நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு விசை கூட சொல்லுகிறேன், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார், தலையை உயர்த்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்க பண்ணுவார். உன் பிள்ளைகள் பூமியில் வாழ்கிற நாட்களில் நட்சத்திரத்தை போல இருப்பார்கள். உன் பிள்ளையின் எதிர்காலம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், கனப்படுத்தப்படுவீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என் தத்தத்தை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அத்தனை பேருடைய முகத்தையும் பிரகாசிக்க செய்வீராக. வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவீராக. தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற அநியாய செலவுகளை மாற்றுவீராக. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு அநியாய செலவுகள் வரக்கூடாது, வட்டி கடன்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நோய் நொடிகள் வரக்கூடாது. வெப்பத்து நிமித்தம் வருகிற எந்த ஒரு ஆண்டவரே பலவீனமும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்காய் ஜெபிக்கிற தாங்குகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தடைகள் நீங்கட்டும். அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி அலங்கரிப்பீராக ராஜா. உங்க நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே என்னென்ன குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கிறதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. உலகமெங்கும் இருக்கிற சகல ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பிரயாணங்களினுடைய கரம் இருக்கட்டும், அக்னி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you.